4400 கோடி ரூபாய் மதுரைக்கு அள்ளி கொடுத்த பிரதமர். 49,360 கோடி முதலீடு. சமீபத்தில் புதுச்சேரி மற்றும் மதுரை வந்த பிரதமர் மோடி புதுச்சேரி மாநிலத்திற்கு சுமார் 27,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டமும், அடுத்து மதுரையில் 4,400 கோடி ரூபாய் அளவில் திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி சென்றுள்ளார் பிரதமர். மரக்காணம் புதுச்சேரி மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு மற்றும் திருவாரூர் சந்திப்பு உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். நவீன வசதிகளுடன் நாட்டின் உள்ளூர் கட்டிடக்கலையையும் பண்பாட்டு அடையாளமும் இணைந்த வடிவில் இந்நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் 4வது ரயில் பாதை திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் புறநகர் ரயில் சேவை மேம்பட்டு தினமும் பயணம் செய்யும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன் கிடைக்கும். மேலும் கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் புதிய ஆகாஷ்வாணி FM ஒலிபரப்பு நிலையங்களும் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல மாவட்டங்களில் பொது தகவல் ஒலிபரப்புக்கு விரிவான அணுகல் கிடைக்கும். 2014 முதல் 2026 வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டிற்கு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் 49,360 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். நடப்பு ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மட்டும் 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படுகின்றன. 8 வந்தே பாரத் அதிவேக ரயில்கள் தற்போது இயக்கத்தில் உள்ளன. தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சிக்காக கடந்த ஒரு தசாப்தத்தில் 49,556 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 7,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கான பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுமார் 22 லட்சம் விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பெறுகின்றனர். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் 1.1 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி உஜ்ஜவாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட LPG இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பயணம் ஒரு நிர்வாக நிகழ்வாக மட்டுமல்ல, வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் ஆட்சி ஒன்றுபட்ட கூட்டணி மற்றும் மக்கள் மைய பார்வையின் தெளிவான வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு மதுரையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று பிரதமர் தரிசனம் செய்தார். இது தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டு பெருமைக்கும் அவர் அளிக்கும் மரியாதையை பிரதிபலிக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசினார்.